ஏண்டா நம்ம நாட்டில இருந்து விமானத்துல விண்ணூர்தியிலையும் கப்பல்லையும் ஆடை மாடை ஏற்ற முடியாதா? பாத்துக்க, கப்பல்ல ஏத்தி கொண்டு போறான். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. மாட்டுக்கறியை எப்படி வெட்டி ஏற்றுமதி பண்றான் பாரு. அவன் வெட்டினா அதான் மாட்டுக்கு. இப்ப அவன் மாதிரி நம்ம செய்ய முடியாதா? பாரு, அவன் செய்யறத நம்ம செய்ய முடியாதா? நீ வெக்கப்படுற. ஆதியில நம்ம செஞ்சதே ஆடு மாடு முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம். எது மலையில கீழே இறங்கி வந்தோம், காடுகள்ல வாழ ஆரம்பிச்சோம். அங்க இந்த ஆடு மாடை வளர்த்த ஆரம்பிச்சோம். வேட்டையாடி சாப்பிட்டதை வளர்க்க ஆரம்பிச்சோம். அங்க இருந்தே ஆடு மாடு வளர்க்குறோம். என்னமோ இப்பதான் மேய்க்க சொல்றேன் அசிங்கம் நினைக்கிற பாரு. மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. நான் பேசும்போதெல்லாம் சிரிச்சா, பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் மாண்புமிகு பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பேசினதுக்கு அப்புறம் தான் நீ நம்பின. நான் 10 ஆண்டா பேசினேன், சிரிச்சா. அவரே சொல்றாரு பாரு, நீ நம்ப மாட்டா இருந்தா அவர் பேசுறதே போடுறேன். घोषित किया है, स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. போதுமா தம்பி? தம்பி, இந்தியா அதிகமா சம்பாதிப்பதே மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு. என்ன ஒரு பிரச்சனை, இவன் ஊரானுக்கு ஊட்டி விடுவான், உள்ள வேணாம் சாப்பிட்டா கொண்டு விடுவான். இவனுக்கு இருக்க பிரச்சனை அதுதான். நமக்கு அப்படி இல்ல. மாட்டுக்கறி மிகப்பெரிய சந்தை. நாங்க நீ மாடு மேய்க்கனோட வந்தாவா, வரலைன்னா போ. வர்றவனுக்கு நான் அரசாங்க வேலை கொடுக்கிறேன், மேய்க்கிறேன், பால் கறியை உலகம் பூரா விற்கிறேன், என் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன். சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா போ. இங்க பாரு, இங்க ஆட்டு பண்ண. ஏய், அடுத்து பார் வேலை என்னன்னு கேட்கிற. அது கவர்மெண்ட் வேலையாக்கிட்டேன். கவர்மெண்ட் வேலை இங்க ஒரு பால்கோவா தயாரிக்கிறதுல வேலை, பாலாடை கட்டி தயாரிக்கிறது, நெய் தயாரிக்கிறதுல வேலை, மோர் தயாரிக்கிறது, தயிர் தயாரிக்கிறது, எல்லாத்துலயும் வேலை. எங்க? அங்கெங்கேயே. இப்ப பாப்பிரெட்டி பட்டியல பண்ணை போட்டேன்னா 1/2 கிலோமீட்டர்ல தொழிற்சாலை. அங்கேயே வேலை. நானே வண்டி கொடுத்துருவேன், வந்து வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மாசம் சம்பளம் கொடுத்துருவேன், பிள்ளைய நான் படிக்க வச்சிருவேன், காசு செலவாகாது. ஆத்தாப்புக்கு முடியல, உனக்கு முடியல, வைத்தியம் நானே பார்த்துருவேன், காசு செலவாகாது. தூய தண்ணிய நானே கொடுத்துருவேன், விவசாயத்தை நானே பண்ணிடுவேன். பசி இருக்காது. காய்கறி, எல்லா காய்கறி பழம் எல்லாம் நானே விளைய வச்சு தந்துடுவேன். அப்புறம் மாடு நான் வளர்க்கிறேன், கறி இருக்கு, பால் இருக்கு. ஆடு நான் வளர்க்கிறேன், கறி இருக்கு, பால் இருக்கு. கோழி நான் வளர்க்கிறேன், முட்டை இருக்கு, கறி இருக்கு. என்னடா வேணும் உனக்கு? பாரா டை, பாரா நாட்டை பாரா. ஆட்டு பண்ண எப்படி மேய்றான் பாரு. உலக நாடுகளை பாரு. நீ ஆட்டு கறியை எப்படி வெட்டி ஏற்றுமதி செய்யறான் பாரு. $5 கோடி ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் ஒரு நாள்ல 5 கோடி, தீபாவளிக்கு 10 கோடி ஆடு விக்குது. ஆடு விக்குது. அந்த பொருளாதாரத்துக்கு போகாம ஒரே நாள்ல 760 கோடிக்கு சாராயம் விக்குது. சிரிக்காத, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. உன் கூட பிறந்துட்டேன், அதுக்காக தான் நான் கத்தி கத்தி சாகிறேன். தொண்டை சுத்தமா வரல்றதுக்குள்ள எதையாவது நான் பேசுறத கேட்டு மாறிக்க. இங்க பாரு, இங்க பாரு. கழுத பண்ண. கழுதைனா நீ சிரிக்காத, கழுதைனா சிரிக்காத, கொஞ்சம் கவனிச்சு பாரு. இங்க பாரு, கழுத பண்ண. இந்த கழுத பண்ண கழுதைய நீ சாதாரணமா நினைக்கிற. 1 லிட்டர் பால், அவனோட 1 லிட்டர் பால் 5000 ரூபாய். உன்னால நம்ப முடியுதான் பாரு. இந்த பாரு, கழுத மூத்திரம் காசு, கழுத சாணி காசு. வளர்க்குறவன் ரொம்ப ஊர்ல இல்ல, நம்ம திருச்சியில தான். கழுத பால் இவர் 3500 ரூபாய்க்கு விற்கிறாரு. மற்ற நாடுகள்ல 5000 ரூபாய்க்கு போகுது ஒரு லிட்டர் பால். 5000 ரூபாய். உலகத்துல மிகச்சிறந்த, மிக அதிக விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்களை கழுத பால்ல தான் தயாரிக்கிறான். நீ படிச்சிருப்ப, கிளியோபாட்ரா கழுத பால்ல குளிச்சான்னு. இந்த உலகத்திலே தரம் உயர்ந்த விலை மதிப்பு மிக்க அந்த பாலாடை கட்டி இருக்குல்ல, சீஸ், அது கழுத பால்ல இருந்து தயாரிக்கப்பட்டதுதான். இந்த பாரு தயாரிக்கிறான் பாரு, அந்த சீஸை தயாரிக்கிறான் பாரு. டாங்கி சீஸ் மிகப்பெரிய சந்தை. இதுதான் மிகப்பெரிய அளவிற்கு போகுது. கழுதையினுடைய இந்த அம்மா வந்து பாக்குது பாரு, இந்த பால், இந்த சீஸ், இதுதான் மிகப்பெரிய சந்தை. இது உலகத்தில் விலை உயர்ந்த பாலாடை கட்டி இந்த சீஸ். அதான் இந்த டாங்கி மில்க். எவ்வளவு?
கழுதை வளர்ப்புக்கு 50 லட்சம் மானியம் தரம்னு யார் சொல்றா? இந்திய அரசு சொல்லுது, நான் சொல்லல. ஏன் மத்திய அரசு சொல்லுது கழுதை வளர்த்தா 50 லட்சம் ரூபாய் மானியம் தரம்னு. நீ இதெல்லாம் அவமானம் நினைக்கிறாடா டே. நீ உனக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு தான் நான் என்ன சொல்லிட்டேன், கவர்மெண்ட் வேலைன்னா பாத்துருவேன். ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னா சாராயமே ஊத்தி கொடுக்குற, நீ இந்த வேலையை செய்ய மாட்டியா என்ன? இங்க பாரு, டாங்கி மில்க் தம்பி, டாங்கி மில்க் 5000 ரூபீஸ் எழுதிருக்கு பாரு, எழுதியிருந்தது. கழுதை வளர்க்க 50 லட்சம் மானியம் உனக்கு, பாத்துக்க. பாரு பாரு, இதான் நான் சொன்ன அந்த பாலாடை கட்டி எப்படி தயாரிக்கிறான் பாரு, அந்த சீஸ் அந்தவர் எப்படி எப்படி எடுக்கிறான் பாரு. அதை எவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு பெரிய சந்தை அதில் இருக்கு, எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்கு, எவ்வளவு பெரிய தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு. எப்படி பேக் பண்ணி கொண்டு வரான் பாரு, எப்படி கொண்டு வரான் பாரு தம்பிடே, பாரு எப்படி பண்றான் பாரு. கழுதப்பால் வளலை என்ன சோப்பு, கழுதப்பால் சோப்பு அவ்வளவு விலை உயர்ந்தது. சோப்பு கட்டி எப்படி தயாரிச்சிருக்காங்க பாருங்க. கழுதப்பால் சோப்பு வருது 19,000 20,000 ரூபா ஒரு பாரு. இந்த பவுடர், இந்த கழுதப்பால் பவுடரு 20,000 ரூபாய்க்கு விற்குது. கழுதப்பால் பவுடர் உண்ணக்கூடியது போட்டிருக்கான் பாரு, உண்ணக்கூடியது. கழுதைப்பால் தூய்மை மற்றும் இயற்கையானது 3,400 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 4,000 ரூபா வருது டாங்கி மில்க். தம்பி இது கழுதப்பாலில் செஞ்ச வளவை, அது சோப்பு கட்டி, தமிழ்ல வளவைங்கிறோம். எவ்வளவு? 400 ரூபா வருது, 400 ரூபா வருது. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கழுதை இல்லை, எங்கிருந்து கொண்டு வந்து பெருக்கிறதுன்னு தெரியல, அதுதான் எனக்கு குழப்பம். நீ வந்தாவா மேய்க்க, வரலைன்னா போ, நான் மேய்க்கிறேன் பார்த்துக்க. கழுதைப்பாலில் ஷாம்பு மேலே எழுதியிருக்கேன் பாரு, சனா நேச்சுரல்ஸ் கழுதைப்பால் ஷாம்பு முடி வளர்ச்சி, முடி உதிர்வதை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஆழமான ஊட்டத்திற்கு ஒரு சல்பேட் மற்றும் பாரபன் இல்லாத மென்மையான ஷாம்பு போட்டிருக்கான் பாரு. விளம்பரப்படுத்தி 619 ரூபாய்க்கு விற்கிறான். தம்பி கொஞ்சம் கவனி தம்பி, கவனி தம்பி, பார்த்துக்க. இப்ப கழுதை முடிஞ்சிருச்சா? கழுதை பண்ண நாடங்களும் போடுறோம், போட்டு இங்க நம்ம சோப்பு தயாரிக்கிறோம், எல்லாம் தயாரிக்கிறோம், பயன்படுத்துறோம், உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். ஏற்றுமதி தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யுது. உனக்கு அது அரசாங்க வேலை. அடுத்து பாரு, இப்ப நாட்டு கோழி வளர்க்குறோம், பண்ணையா வளர்க்குறோம், 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்ல வளர்க்குறோம். முட்டை கறி பார்த்துக்க, நம்ம மாநில தேவைக்கு நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், முட்டையை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். பன்னிக்கறி பார்த்தா, பன்னிக்கறி எப்படி உலக நாடுகளில் எவனும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற உணவு பன்னிக்கறியும் மாட்டுக்கறியும் தான். எல்லா நாடுகளும் இதை ஏற்றுமதி செய்து அதுபோல நாமும் செய்வோம்னு சொல்றேன், உனக்கு சொல்றேன். அப்ப வாழ்விடத்திலே உனக்கு வேலையை நான் தந்துருவேன்னு சொல்றது இதுதான். வாத்து பண்ண பார்த்துக்க, வாத்து முட்டை வாத்துக்கறி மிகுந்த மதிப்பு மிக்கதா பல நாடுகள்ல இருக்கு. இப்ப எங்க பாரு, இதெல்லாம் பெரிய வேலை இல்லை, பெரிய செலவு இல்லை. இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்கு பெரிய கட்டடம் இல்லை. இது மாதிரி சீட்டு ஃபால் சீலிங் போட்டு குளிரூட்டப்பட்ட ஏசி குளிரூட்டி போட்டு மின்விசிறியை போட்டு அங்கங்கே வாழ்விடத்தில் இந்த தொழிற்சாலையை உருவாக்கிடுவேன் உங்க அண்ணன், பார்த்துக்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் உள்ளதில்லை, வெளிநாட்டில் உள்ளதை உனக்கு காட்டுறேன். ஏன்னா நீ நம்ப மாட்ட. இப்போ எரிகாற்று, இயற்கை எரிகாற்று, இது எப்படின்னா, இப்போ சிலிண்டர் நமக்கு அரபு நாடுகளிலிருந்து இந்த எரிகாற்று வந்தது, பெட்ரோல் டீசல் வந்தது. இப்போ அமெரிக்கா ஈரான் போர்ல நமக்கு எரிகாற்று இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு எரிகாற்று ஊர்ல. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த பயோகேஸ் இதுல இருந்து எடுக்கிறான், அதை நிறுத்திடுறோம். ஏன்னா நம்ம பூமி தானி ஈரக்குலைய இதயத்தை அறுத்து எடுக்கிறத நிறுத்திடுறோம். அதனால நிலத்தடி நஞ்சாயிருது, நிலம் நஞ்சாயிருது, அது பேராபத்தான போக்கு. அப்ப அதனால என்ன செய்யறேன், இயற்கை எரிகாற்று, இதுக்கு உயிர் வழின்னு பேரு தமிழ்ல,
இயற்கை எரிகாற்றுக்கு நான் வந்துடுறேன். எப்படி வர்றேன்னா, ஆடு மாட்டு கழிவு, பன்னி கழிவு, கழுத கழிவு, கோழி கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்ல குப்பை கடங்க செய்யறேன். அந்த குப்பை கடங்குல இதை கொண்டு கொட்டி அங்க இருந்து பயோகேஸ்ங்கிற இந்த எரிகாற்றை தயாரிக்கிறேன். அப்ப மீத்தேன் எனக்கு தேவைப்படாது. எடுத்து எத்தனை லட்சம் டன் வேணாலும் நான் அதுல தயாரிச்சுக்க முடியும். தயாரிச்சுக்க என் மக்களுக்கு இலவசமா தரமாட்டேன், தடையின்றி கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். என் மக்களுக்கு போக மீதிய பிற மாநிலத்திற்கு பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வேன். இந்த உற்பத்தியில எந்த இடையூறும் இல்லை. பூமி தாய்க்கோ காற்றுக்கோ நீருக்கோ எந்த சேதாரமும் இல்லை. எல்லார் வீட்டுக்கும் தடையின்றி உரிய விலைக்கு அந்த உற்பத்தி செய்யறதுக்கு எனக்கு ஒரு செலவாகுதுல, அந்த நிர்வாகத்துக்கு அங்க பணி செய்யற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அந்த செலவை எடுத்துக்கிட்டு என் மக்களுக்கு உரிய கட்டணத்தில். இந்த பாரு, நான் சொல்றதை நீ நம்ப மாட்ட. அதிலே எழுதும் போது என் அண்ணன் சீமான் சொன்ன பயோகேஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஒரு தங்கச்சி தன் வீட்டில் தயாரிக்குது. அதை வெளியிட்டவனே என்ன சொல்றான், எங்க அண்ணன் சொல்ற பயோகேஸ், அதாவது இந்த சிலிண்டர் இந்த மாதிரி எப்படி தயாரிக்குது பாரு. அது வீட்டில் 2 மாடு வச்சிருக்கு பாரு. அந்த மாட்டை வச்சு சின்ன ஒரு தொட்டியில போட்டு அந்த சாணியை இப்படி ஒரு பயோகேஸ் தயாரிக்கிறது ஒன்று தயாரிச்சு எப்படி எரிக்குது பாரு. வீட்டில் சமைக்குது. இவர் ஒரு தம்பி, அவர் வீட்டில் செய்யறாரு. நல்லா கவனிச்சுக்க, அவர் வீட்டில் இந்த பயோகேஸ் அந்த எரிகாற்றை தயாரிக்கிறார், சிலிண்டர்ல தயாரிக்கிறார், அவர் வீட்டில் தயாரிக்கிறார், அதுல சமைக்கிறார். இப்ப இதுல என்ன வருதுன்னா, அந்த தயாரிச்ச உடனே அந்த கேஸ் எடுத்த உடனே கீழே என்ன வருது, இந்த குப்பை வருது, படியுது அந்த கழிவு. அந்த கழிவு சிறந்த உரமாகுது. அந்த அந்த உரத்தை தூக்கி நிலத்துக்கு கொண்டு போயிடறாங்க. அவங்க வாழை, சேத்தரிக்காய், வெண்டைக்காய் கொண்டு போயிடறாங்க. இவங்க வீட்டில் செஞ்சதை உங்க பிள்ளை நாட்டில் செய்யறேங்கிற இந்த பாரு எப்படி செய்யறேன்னு பாரு. பாரு, நீ நம்பணும்ல.